ஈமான் என்றால் என்னவென்று தெரியுமா? இஸ்லாம் என்னவென்று தெரியுமா? ஒரு முஸ்லிம் என்றால் 11 பாடத்தை கட்டாயம் படித்தாக வேண்டும். ஒரு முஸ்லிம் என்றால் 11 பாடத்தை கட்டாயம் படித்தாக வேண்டும். அது என்ன 11 பாடம்? இஸ்லாத்தின் கடமை மொத்தம் 5, ஈமானுடைய காரியம் மொத்தம் 6, 6 5 11. 11 பாடத்தை படிக்காவிட்டால் மறுமையிலே சொர்க்கம் செல்ல முடியுமா? மறுமையிலே சொர்க்கம் செல்ல முடியுமா? இஸ்லாத்தினுடைய தலையாய காரியம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஈமானுடைய தலையாய காரியம் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நம்புவது. இஸ்லாத்தில் முதன்மையானது, ஈமானில் முதன்மையானது அல்லாஹுவை குறித்து படிப்பது. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இஸ்லாத்தினுடைய முதன்மையான காரியம், ஈமானுடைய முதன்மையான காரியத்தை நம்மில் படித்தவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹுவை குறித்து படிக்காமல் அவனுக்கு உயிரோட்டமாக வணக்க வழிபாடு செய்ய முடியுமா? அல்லாஹுவை குறித்து படிக்காமல் உயிரோட்டமாக பிரார்த்தனை செய்ய முடியுமா? அல்லாஹ் என்பவன் யார் என்று தெரியாமல் உயிரோட்டமாக தௌபா செய்ய முடியுமா? அல்லாஹ் யார் என்று தெரியாமல் அவனை நினைவு கூறுகிற தஸ்பீகையாவது செய்ய முடியுமா? ஆகவேதான் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு மனிதன் இன்றைக்கு பொய்யான சத்தியம் செய்கிறான். அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறான், பொய் சத்தியம் செய்து அடாவடித்தனமான காரியங்களில் ஈடுபடுகிறான். அல்லாஹுவை பற்றி உள்ள அச்சம் இல்லாமல் ஏன் மனிதன் இந்த பூமியில் இறைவன் தடுத்த அநேக காரியங்களை ஏன் செய்கிறான்? அவனை நம்புகிறார்கள், ஆனால் அவனை குறித்து படிக்க தவறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையும் அதுதான். வருடத்திற்கு ஒரு முறை மீலாது விழா மேடையில் ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் நினைவு கூறுகிற ஒரு தூதராகத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறாரே தவிர அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்ப வாழ்வை குறித்து தெரிந்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்? நம்முடைய தூதர் அல்லவா அவர். அவர் இல்லாமல் இந்த நேர்வழி நமக்கு கிடைத்திருக்குமா? இறுதி தூதர், உன்னதமானவர், மறுமை நாளில் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவதற்காக வேண்டி பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார் ஒரு பிரார்த்தனையை. நமக்காக வேண்டி பூமியில் வாழும் பொழுது அழுது தொழுதார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், எனது சமுதாயம் எனது சமுதாயம் எனது சமுதாயம் என்று. அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்கள் எத்தனை பேர் யாருக்காவது தெரியுமா? எத்தனை பிள்ளைகள் யாருக்காவது தெரியுமா? எத்தனை வருட காலம் மக்காவில் வாழ்ந்தார்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? மதீனாவில் எத்தனை வருட காலம் வாழ்ந்தார்கள் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய இந்த தீனை இந்த பூமியில் நிலைநாட்டப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதுங்க. என்னுடைய ரப் அல்லாஹ் நாவினால் சொல்லுகிறோம், என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விட மேலாக மதிக்க பழகி இருக்கிறோம். எங்களுடைய வேதம் திருக்குர்ஆன் ஏறெடுத்தும் பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவா இஸ்லாம்? இதுவா ஈமான்? இதற்குத்தான் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்தானா? இந்த 650 கோடி மக்களில் நேர்வழியை தேடி, சாந்தி சமாதானமான ஒரு வாழ்வை தேடி, ஒரு சாந்தியான ஒரு மார்க்கத்தை தேடி மனிதன் இன்றைக்கு எங்கெல்லாமோ அலைகிறான். ஆனால் சட்டை காலரில் அழுக்குப்படியாமல் கூட நமக்கு இலகுவாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தந்தான். இந்த மார்க்கத்திற்கு செய்த நன்றி கடன் என்ன? இந்த மார்க்கம் நம்முடைய கையில் இவ்வளவு இலகுவாக கிடைக்க பாடுபட்டவருடைய சரித்திரம் தெரியுமா நமக்கு? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த ஏகத்துவத்தை இந்த பூமியில் நிலைநாட்ட நபிமார்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஏகத்துவத்தை, ஈமானுடைய மக்களை இந்த பூமியில் உருவாக்குவதற்காக வேண்டி நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை இந்த மக்களுக்கு போதிப்பதற்காக வேண்டி வந்த நபிமார்கள் பூமியிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை ஏற்ற மக்கள், தூதரை பின்பற்றிய மக்கள் சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுடைய சரித்திரம் இன்றைக்கும் கூட பாதுகாக்கப்பட்ட வரலாறாக பல பயான்களிலே நாம் கேள்விப்படுகிறோமே. எதற்காக வேண்டி? எதற்காக வேண்டி? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று ஆண்களுடைய பட்டியல், பெண்களுடைய பட்டியல், சிறுவர்களுடைய பட்டியல் என்று இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி, ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி உயிர் மூச்சு உடம்பிலே இருக்கிற வரை ஈமானோடு வாழ்ந்துதான் மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெண்கள் விதவியாக்கப்பட்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள்,
சொத்துக்களை எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கின்றது. உடம்பிலே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்கின்றது. மக்காமா நகர் முழுக்க இரத்த வெள்ளங்கள் ஓட்டப்பட்டிருக்கின்றது. எதற்காக வேண்டி? நாமெல்லாம் எந்த சிரமமும் இல்லாமல் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. உலகத்தின் கடைக்கோடியில் போய் நின்று கொண்டு இன்றைக்கு நீங்கள் இஸ்லாத்தை சொல்லலாம். அந்த உரிமையை உங்களுக்கு தந்தவர்கள் யார்? மக்காவிலே ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஒரு முஸ்லிம் என்று பேசுகிற துணிச்சல் யாருக்குமே கிடையாது. காரணம், பேசினால் கொன்று விடுவார்கள். அப்படி வளர்ந்த மார்க்கம் இந்த மார்க்கம். அவ்வளவு சிரமத்திற்கு மத்தியில் தந்திருக்கிறார்கள் இந்த மார்க்கத்தை நம்முடைய கையில். நாம் இந்த மார்க்கத்திற்கு செய்த நன்றி கடன் என்ன? கொஞ்சமாவது யோசித்தோமா? தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், பெரியோர்கள், சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள். உரைகளை அங்குமிங்குமாக அமர்ந்து நீங்கள் கேட்கிறீர்கள். ஒரு சபதம் எடுக்க வேண்டாமா? இஸ்லாம் என்னுடைய உயிரை விட நான் மேலாக மதிக்கக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்திற்கு ஒரு காலம் நான் துரோகம் செய்ய மாட்டேன். நான் எனக்கு பின்னால் வருகிற சந்ததிகளுக்கும் எந்த துரோகம் நான் செய்ய மாட்டேன். நான் மரணிப்பதற்கு முன்னால் இந்த மார்க்கத்தை நான் படிப்பேன், மார்க்கத்தின்படி நான் நடப்பேன். இந்த மார்க்கத்தை நான் மரணிப்பதற்கு முன்னால் பிற மக்களுக்கு, ஒரு மனிதனுக்காவது நான் எடுத்து சொல்லித்தான் நான் மரணிப்பேன் என்று சபதம் எடுத்திருக்கிறோமா நாம்? அதன்படி செயல்படுகிறோமா நாம்? எந்த நேரமும் மரணம் வரலாமே. மரணத்திற்கு நோயோ ஆரோக்கியமோ தடை இல்லையே. மரணத்திற்கு வயது வரம்பு தடை இல்லையே. மரணத்திற்கு முதுமை, இளமை எந்த காரணமும் இல்லையே. இறைவன் எப்பொழுது அழைத்தாலும் செல்ல தயாராக இருக்க வேண்டும். முடியாது என்று எங்கும் ஓடி ஒளிய முடியாது. திடீரென அது சம்பவித்தால், அல்லாஹ் நமக்கு ஒரு மார்க்கத்தை தந்தானே, எந்த அமலும் செய்யாமல் மரணிக்க போகிறேனே. நம்முடைய வீதிகளிலே வந்து நின்று கொண்டு இரவு முழுக்க பேசினார்களே, ஈமானோடு இறுதி மூச்சோடு உடம்பிலே இருந்து உயிர் பிரியும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை மொழிந்த நிலையில் உங்களுக்கு மரணம் வர வேண்டும், அதற்காக வேண்டி பாடுபடுங்கள் என்று சொன்னார்களே. பொடும்போக்காக இருந்தோமே, மரணம் வந்து விட்டதே என்று கை சேதப்பட்டால் ஒரு பயனும் கிடையாது, ஒரு பயனும் கிடையாது. எத்தனையோ அன்பர்களுடைய அறைகூவல். அல்லாஹுவை மறந்து, மார்க்கத்தை மறந்து, அல்லாஹு தடுத்த காரியங்களை செய்து இந்த பூமியில் மரணிக்க போகின்ற எத்தனையோ மனிதர்களுடைய அபய குரல் அல்லாஹ் திருக்குரானிலே பதிவு செய்து ஏன் நமக்கு சொல்கிறான்? எதற்காக வேண்டி சொல்கிறான்? ஃபயக்கூல ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஅஸதக வஅக்கும் மினஸ் சாலிஹீன். அல்லாஹ், மரண நேரத்தை கொஞ்சம் பிற்படுத்தியா அல்லாஹ். உடம்பிலே இருந்து உயிர் பிரிகிற அந்த நேரத்தில் மனிதன் போடுகிற ஒரு கூப்பாடு, அல்லாஹ் நீ கொஞ்சம் பிற்படுத்தியா அல்லாஹ். நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் உன்னுடைய பாதையிலே செலவு செய்து முஸ்லீமாக மரணிக்க எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தாயா அல்லாஹ். ஏன்? பொடும்போக்காக உலகத்தில் வாழ்ந்ததனுடைய நிலைமை இதெல்லாம் யாரும் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமே இல்லைங்க. மரணம் ஒவ்வொரு மனிதர்களுக்கு வரும் என்பதற்கு மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ பேர்களை இழந்து விட்டோமே குடும்பத்தில். சென்ற மாதம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த மாதத்தில் நம்மோடு உண்டுமா? கடந்த ரமலானில் நம்மோடு நோன்பு நோட்டவர்கள் இந்த ரமலானில் நம்மோடு உண்டுமா? இல்லையே. குடும்பத்தில் எத்தனையோ பேர்களை கண்ணெதிரே இழந்ததை பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பேர்கள், நண்பர்கள், உறவினர்கள், தாய், தந்தை, மனைவி, மக்கள், கணவன், மனைவி, எத்தனையோ பேர்களை பூமியிலே இழந்திருக்கிறோம். அவைகளை எல்லாம் பார்த்து கூட நமக்கு ஒரு பாடம் வேண்டாமா? நிரந்தரமாக பூமியிலே வாழ முடியுமா? அப்படி ஒரு வாய்ப்பு இந்த பூமியில் யாருக்காவது உண்டுமா? நபிமார்களே இந்த பூமியில் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மரணித்து விட்டார்களே, நாமெல்லாம் எம்மாத்திரம்? எல்லோருக்கும் தவிர்க்க முடியாத ஒன்று மரணம் என்பது. அந்த நேரத்தில் வானவர்கள் நம்முடைய உயிரை கைப்பற்றும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உன் மீதும் உன்னுடைய உடம்பிலே இருக்கிற உயிரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சொன்னால், அந்த சலாத்தை கேட்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்தால் நாம் வெற்றியாளர்கள். நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துத்தான் மரணித்திருக்கிறோம். என்னுடைய அமலை என்னுடைய ரப் ஏற்றுக்கொண்டான். சிறிய பெரிய என்னுடைய எல்லா நல்ல கலங்கும் அல்லாஹ் எனக்கு கூலி தந்து விட்டான். நான் வெற்றி பெற்று விட்டேன்.
வானவர்கள் எனக்கு நல்வாழ்த்து சொல்லி என்னுடைய உயிர்களை கைப்பற்றுகிறார்கள், நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்கிற அந்த ஒரு செய்தி கடைசி நிமிடத்தில் நம்முடைய காதுகளிலே விழுகிறது பார்த்தீர்களா? அதுதான் நம்முடைய இறுதி வெற்றிங்க.